கொஞ்சம் தான் இருக்கும் பழக்கங்க. போதும், இது இன்னைக்கு சரியாக போயிடும். 4-5 கொத்து காய் இருக்குது. பரவாயில்ல, விலைக்கு வாங்காமல் வந்துருச்சு. பூ ஆனால் நிறையா இருக்குது, பிஞ்சு இருக்குது. போடுங்க. இது கிலோ 100 ரூபா. இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அப்படியே விலை கம்மியாயிரும். இந்த சீசனில் விலை அதிகம். அது நம்ம ஆடி மாதமே போட்டிருந்தோம்னா வந்திருக்கும், நேரம் நம்மளுக்கு காய் வந்திருக்கும். ஆனால் ஒரே செடி தான் எப்படி இருக்கு பாரு. நாளைக்கு தான் வந்து செய்வோம். இன்னைக்கு கொஞ்சமாக போட்டுட்டு செய்கிறது, நாளைக்கு தான் பட்டி பொங்கலுக்கு வந்து செய்கிறது. அப்படிதானங்க? அவ்வளோதான். அவரைக்காய் வந்து அறுத்தாச்சு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் அவரைக்காய். கொஞ்சம் வந்து போதும், சாங்கியத்துக்கு இருந்தால் போதும். அடுத்தது பூசணிக்காய் அறுத்துக்கலாம். இல்லைங்க அவ்வளோதான், எல்லாமே பிஞ்சாக இருக்குது பாருங்கள். காட்டுப்பா பாத்திமா போனதான் ஓரளவுக்கு வரும். ஒரு 2 கிலோ வருமா? பிஞ்சாக இருக்குது பாருங்கள். அதான் ஒரு வாரம் போச்சுனாக்கல அடித்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல எஃபெக்ட்டு. கொத்தமல்லி வந்துருச்சா? தண்ணி தெளிக்கணுங்க. இதெல்லாம் பாதியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இதெல்லாம் முதல்ல விட்ட காய் காஞ்சிருச்சு. போதும், ஏதோ சாயங்காலத்துக்கு இருந்தால் போதும். அடுத்தது பூசை திரண்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஐயோ, உடைக்கவா? இருங்க வரேன். ஓகே, அடுத்தாச்சு பூசணிக்காய். பூசணிக்காய் அடுத்தாச்சு. இன்னொரு காய் எங்கே இருக்கும் பாருங்க. திரண்டுருச்சா? எங்க அது நல்லா திரண்டு. அது உடச்சிருங்க. அடுத்தது மஞ்சள் வந்து அறுத்துக்கலாம். மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிழங்கு வந்து போட்டோம், ஆனால் வந்து முளைக்கவே இல்லை. இது 2 மட்டும்தான். என்ன காரணம்னு தெரியல. அடுத்த முறை நல்லா பாத்தி கட்டிட்டு தண்ணி கட்டுற மாதிரி விட்டுருணுங்க நிறையா. அதான் இதாவது 2வது. அஷோ, சூப்பராக இருக்குது. அறுத்துருச்சுங்க. கொண்டாங்க, கொடுப்பா தள்ளிக்கோ. மஞ்சள் பாருங்க எப்படி இருக்கு, சூப்பர். இப்போ நம்ம இதே கொஞ்சம் நம்மளுது, அவரைக்காவும் நம்மளுது, மஞ்சள் கொத்து நம்மளுது. கரும்பு மட்டும் வைக்கலான்னு பார்த்தோம், ஆனால் வச்சா சூப்பராக வரும். ஆனால் நம்ம அனுமார் விட மாட்டார். இங்கே பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது பட்டை. எதுவும் புழு இல்லாமல் இருக்குது. புழுவெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் மேலே மட்டும்தான் இப்படி இருக்கு, உள்ளெல்லாம் நல்லா இருக்கு. அது நல்லா இந்த புளிச்ச மோர் அடித்தோம்ல, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேன் எல்லாமே போயிடுச்சு. இங்கே பாருங்க, முத்தோட்டம் இருக்குது. எவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளே விளைஞ்சி நம்மளே சாப்பிடும் போது அது ஒரு சுகமே தனி. போதும், சாயங்காலத்துக்கு பார்த்து முடியலையா? ஒன்றுனா எடு. பாருங்க, சந்தோஷமா இருக்கு. சைஸ் போதுமா? போதும் போதும், இதே சைஸே போதும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்குது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அவ்வளோதான் ஆச்சு. வரப்போகுது பொங்கல் வச்சோட நீங்கள் அது கொஞ்சம் வெயில் வந்தோடனே மாட்டுக்கெல்லாம் குளிக்க வச்சுருங்க. நான் கொஞ்சம் கூட நீங்கள் கொஞ்சம் இல்லைன்னா நீங்கள் அடுப்பை பார்த்துக்கோங்க.
இது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வடை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு அப்புறமா மீதியை போட்டுக்கலாம். சாமி கும்பிட்டு குட்டி குட்டியா போட்டுக்கலாம். அப்பா மாத்திரை அள்ளிட்டாங்களா? மாத்திரை போட்டியா? அதுவே உனக்கு சளி இருக்கிறதுனால தான் அது கலந்து இருக்குது. எல்லாம் ஆட்டம் பனியில ஸ்டார்ட் பண்ணலாம் கேட்குறியா? எங்க ஆயிடுச்சாங்க? அவ்வளோதான், எங்க ஆயிடுச்சு. மூக்கு பாரு அழகா இருக்குது. ஏடி விஜி பூ எடுத்துட்டு வந்துரு. குட்டி குட்டி பொங்கல்லாம் வச்சாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து காட்டுறாங்க. வடை, பூசணிக்காய், அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பொங்கல், அதுக்கப்புறம் வந்து நெய், பருப்பு, இன்னும் ரசம் வந்து இருக்கு. அவ்வளவுதான். முடிவு பண்ணிட்டீங்களா என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறதுனே குழப்பமாவே இருக்குது பாப்பா. பிரியாணி செய்யலாமா இல்ல குழம்பு வைக்கலாமா அப்படின்னு ஒரே யோசனையாவே இருக்குது. ஏதாவது நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. நீயே சொல்ல ஒரு ஐடியா. நான் சொன்ன பிரியாணி தான் சொல்லுவேன். அப்பாவுக்கு பிரியாணி அவ்வளோக்கா பிடிக்காது. இல்லனா குழம்பு வச்சுட்டு பிடிச்சிருக்கு. பாத்தியா, குழம்புதான். குழம்பு வச்சிடலாமா? நான் என்னன்னாங்க மட்டன் வந்து கொஞ்சமா கிரேவி மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு சிக்கனை வந்து வறுத்துட்டோம்னு வச்சுக்கோ. இட்லிக்கு வந்து இட்லி ஊத்தி மட்டன் குழம்பு தொட்டுக்கலாம். கொஞ்சமா வேணா சாதம் வச்சு சாதம் ரசம் அப்புறம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்கு. சிக்கனை வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா சுக்காவா வறுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சிக்கன்ல ஒரு நேரத்துக்கு தான் சாப்பிட முடியும். மட்டன் கொஞ்சம் பிரியாணி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் இதா இருக்கு. இப்ப நேற்று வச்ச ரசம் பாரு அவ்வளவு இருக்கு. நேற்று யாருமே அவ்வளவு சாப்பிடவே இல்லை. காயெல்லாம் சாப்பிட்டாச்சு. 3/4 கிண்ணம் அப்படியே இருக்குது ரசம். அதனால ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ரசத்தை அப்படியே வச்சிட்டோம்னா சிக்கனை வறுத்து வச்சிடலாம். மட்டன் குழம்பு, இட்லி, ஒரு 2 கப்பு சாதம் வச்சிட்டோம்னா கச்சிதமா போயிடும். மாவு இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கா? புளிப்புளியா இருக்கா? இந்த மரத்துல அதான் இது வச்சுட்டு வந்தேன். பின்னாடி இருக்க மரத்துல இல்லையா? இப்பதான் துளுக்குது. பிடிக்கல, டிமாண்ட் ஆயிடுச்சு. 10 நாள் போகணும். இதெல்லாம் நோய் விழுந்துருச்சு இல்லை. மட்டன் குழம்புக்கு தாளிச்சுக்கலாமா? மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் உரிச்சிட்டேன். இந்த மசால், கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அப்புறம் நட்சத்திரப்பூவு, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் வறுத்து எல்லாம் போட்டு வணக்கி நம்ம அரைச்சி செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் மட்டன். தெரியும் இருந்தாலும் கேட்கறேன். மட்டன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வணக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாமா? வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, தேங்காய் ஃப்ரிட்ஜ்ல இருக்குடா, எடுத்து கொடுத்துருடா. தூசியா இருக்குது அது. அந்த இது அப்படியே நேற்று சாமி குறைச்சது அப்படியே வச்சுட்டு போறீங்க. சரி போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரே நிமிஷம் இது கட்டி எங்க வெங்காயம் முடிச்சுங்களே. இங்க பாரு கரெக்டா எத்தனை தரமா இருக்கு உங்களுக்கு வாங்கினது? 1 2 3 4 5 6. அதாவது நேத்து ஏதோ 2 யாரும் ஆட்டையை போட்டீங்க. பாப்பா யாரு? நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டதுனால ஒரு நேர்மை. பொட்டுக்கல்ல போடுவேன் நான் கொஞ்சம் குழம்பு திக்கா வரதுக்கு. கொஞ்சம் நான் எப்பயுமே கசா பொட்டுக்கல்ல போடுவேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க முந்திரி பருப்பு போட்டீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல
அப்படியே ரிச்சா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அப்படியே வருமா. சரி சரி. எங்க பார்த்தேனே டிவில பாக்குறதுதான். அதாவது பொங்கல் பாக்குற முந்திரி பருப்பு நாள் இருக்கிறதுனால போடுறேன், இல்லைன்னா பெட்ரோல தான் போட்டிருப்பேன். மட்டன் போட்டிங்களா? போட்டேன்டா. எண்ணெய் ஊத்திட்டு பட்டை கிராம்பு கொஞ்சமா சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மட்டன் போட்டாச்சு. நான் அப்பா கூப்பிட்டான்னு வெளியில போயிட்டு அதுக்குள்ள எல்லாமே செஞ்சுட்டீங்க. ஆமா, வதங்கிடுச்சு. அப்புறம் அடி பிடிச்சிரும்ல. சரி சரி, அந்த இஞ்சி பூண்டுல அடி பிடிச்சிருச்சு. அதான் வீடியோ எடுக்க முடியல. சரி சரி. கொஞ்சம் மஞ்சள் தூள் போடல. மஞ்சள் தூள் போட்டுக்கலாமா? மஞ்சள் தூள் போட்டுட்டு உப்பு போட்டு கறி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிறத நம்ம வணக்கி வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிட்டு விசில் போட்டோம்னா மட்டன் குழம்பு ரெடி. இறக்கும் போது கொத்தமல்லி தூள். எல்லாத்துக்கும் வேணும்ல. நானும் ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் குடிப்பேன். என்ன போடுறாங்க? ஜூஸ் போடுறாங்களா? ஜூஸ் போடுறாங்களா? லெமன் ஜூஸா? புதினா, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், இஞ்சி போட்டு எல்லாம் நல்லா சக்கரை போடாத ஜூஸ் போடுறீங்களா? கொஞ்சமா போட்டுக்கிட்டா இப்படி காரத்துக்கு இஞ்சி போடுறதா? ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுருக்கோம். பச்சை மிளகா கம்மியா போடுறது. ஒண்ணு கம்மியா குடிக்கிற போட்டு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒண்ணு வேணும், அரை போடு போதும். வேணாண்டா, அது காரம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அரை எலுமிச்சம், அரை பச்சை மிளகா, அரைக்கு கூட கம்மியா போட. அந்த ஃபிளேவருக்கு இருந்தா போதும். அடே அது இவ்வளவு பெரிய பச்சை மிளகா. அது இன்னும் அதுல பாதி. அது இது சேர்த்தா எவ்வளவு பெருசு? அட்டே எங்க அப்பா போதும். அது கால் போதும். சும்மா இந்த ஃபிளேவர் இஞ்சி அரிசி எடுத்து சொன்னீங்க. சிக்கன் அவ்வளோதான் ஆயிடுச்சு. இது வர இரு. ஆனா பெரிய கிளாஸ் இஞ்சி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இஞ்சியே சரியா போயிடும். புதினா புதினா எல்லாமே போட்டாச்சு. அண்ணி அப்படிங்களா? அரிட்டு கொடு. அது மாட்டா. நான் 5 ஸ்பூன் போட்டுருக்கேன். இன்னும் ஒரு ஸ்பூன் போடு. தண்ணியெல்லாம் ஊற்றணும்ல. பாட்டிக்கு ஒரு அவ்வளோதான். மற்ற தேங்காய் இந்த குழம்பு கீழே எடுத்து வச்சிட்டீங்கன்னா இட்லி இங்கே வச்சிடலாமா? உப்பெல்லாம் சரியா போட்டாங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சா? இது சூப்பரா இருக்குமா சிக்கன்? இஞ்சி பூண்டு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. சரி, அது ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்த்தேன். ஒன்னேம்மா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா சரி இவ்வளவு கறியை அப்படியே தலை மட்டும் எடுத்து அவளுக்குள்ள 2 ஆளுக்கு 2 கொடுப்பா. ஆனா கொஞ்சோண்டு தான் வந்து இருந்துச்சு. இவ்வளவுதான் இருந்துச்சு. அதுல பாதி கறி எடுத்துட்டு மீதியை வந்து அப்படியே வறுத்தாச்சு. காரம் கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கா? எதுவுமே கொள்ள வெறும் சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து வரமிளகாய். மிளகாத்தூள் எதுவுமே போடல. கரம் மசாலா கொஞ்சோண்டு வந்து போட்டு அப்படியே போட்டாச்சு. நல்லா இருக்கு. அவ்வளோதான். இட்லி வைக்கிறமே இல்லை. இதில் சாதம் வச்சிடலாம். அந்த பக்கம் அந்த இடத்துல மட்டன் குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழை இந்த கிரேவி மாதிரியே வச்சுட்டேன். குழம்பு ஊற்றிக்கலாம். சாதம் வேணுமா? ஆமாம். உப்பு பத்ததான் பார்த்தேன் நானு. ஆமா வந்துருச்சு. நல்லா இருக்கா? தேங்க்யூடா. அடுத்தது சாதம் ரசம் வச்சு அந்த சிக்கன் வறுவல் தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். சில்லி பொரிச்சிட்டேன், எடுத்து தரேன். எங்க ஒரு ஆள் மூஞ்சே காணா? எங்க அர்னி? நல்லா இருக்கா? அவ்வளோதான். இதை சாப்பிட உங்களுக்கு சாதம் வச்சுட்டு ரசம் வச்சு சிக்கன் வறுவல் தொட்டு சாப்பிட்றா. சூப்பராக இருக்கும். சாப்பிடலாமா? ஓகே. மட்டன் குழம்பு வந்து சாப்பிட்டாச்சு. ஆனா நான் இட்லி சாப்பிடல. நான் வந்து சூடா சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். என்னென்ன சாப்பிடுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெடி சொல்லிட்டேன், வீடியோல காட்டிக்கலாம். சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் நேற்று வச்ச ரசம். இன்னைக்கு வந்து ரசம் வைக்கல, நேற்று வச்ச ரசமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு, ஹரிணி போட்ட ஜூஸ். சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஜூஸே கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டேன். சரி சரி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு.
எடுத்துக்கோ, அது 4 பீஸ், எனக்கு 2 பீஸ் தான் போதும். எடுத்துக்கோ, எனக்கு இவ்வளோ வேணாம், நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், நீ எடுத்துக்கோ. நீ உனக்கு மட்டும் தான் கொஞ்சமாக தான் பொரிச்சா போதும், எடுத்துக்கோ. எனக்கு இது போதும், இதில் இருக்கிறது எடுத்துக்கோ. இதுலேயும் 2 பீஸ் மட்டும் போதும். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பராக வந்து பொங்கல் எல்லாமே கொண்டாடியாச்சு. நல்லபடியாக பொங்கல்லாம் வச்சாச்சு. தை 1 நல்லா சூப்பராக பொங்கல் வச்சாச்சு. மாட்டு பொங்கல் சிறப்பாக எனக்கு அதான் அந்த மஞ்சள் கொத்துக்கு அப்படி கண்ணை பறிக்குது. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக வந்துருந்துச்சு. இதே சாப்பாடு சூப்பரா சூப்பராக இருக்குது குழம்பு. ம் காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இவ்வளோலாம் நான் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப சாப்பிட்டோம்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் இல்லை ரொம்பவே இப்படி இருக்கும். இது சாப்பிட்டோம்னா அது உட்காந்துருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். இப்போ சாப்பிட்டோன்னா நைட்டுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கா? குடிங்க. அருணி வந்துட்டா என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குடா ஜூஸு. தேங்க்ஸ். நாங்கள் இப்போ கொஞ்சம் குடிச்சிட்டோம். எனக்கு கொஞ்சம் வைங்க. உங்கள்